கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 20ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளால நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் உங்கள் குடும்பங்களிலே நடப்பதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு விரோதமான எல்லா தீய ஆவிகள் வெளியேறுவதாக ஜெபிக்கிறேன். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட செய்வினைகளை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ணி வெளியே போகும்போது என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் போனேன்னு பிளான் பண்ணி எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, போகிற காரியங்களெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக முடிக்கும்படி ஆண்டவருடைய அனுக்கிரகம் உங்களை தாங்குவதாக நான் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். சரி, இன்னைக்கு கர்த்தர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? நீதிமொழிகள் 13:12. விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இன்னைக்கு எதை விரும்பி எதிர்பார்த்து காலையில மங்கள வார்த்தைய ஓபன் பண்ணி வச்சு கேட்டுட்டு இருக்கிறீங்க? நீ விரும்பின காரியம் என்ன? அன்றைக்கு ஆண்டவர் இதே வார்த்தையை சாலமோனிடத்துல கேட்டான், நீ விரும்புகிறதை கேள். அப்ப அவன் ஆண்டவரிடத்துல கேட்டது என்னன்னா, ஆண்டவரே, இந்த திரளான ஜனங்களை நியாயம் விசாரிக்க நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கத்தக்க ஞானத்தை தார். அப்படின்னா அவன் ஒரு அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறான் ராஜா. இந்த ஜனங்களுக்கு நான் தப்பாக தீர்ப்பு சொல்லிடக்கூடாது, நல்லபடியான தீர்ப்பு கொடுக்கணும்படி எனக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தாங்க. எந்த சூழ்நிலையிலும் நான் தப்பான தீர்ப்பு எழுதிட்டேன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஒரு நல்ல விண்ணப்பம் ஜனங்களுக்காக தான் கேட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவன் கேட்ட விண்ணப்பம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீதிக்கும் ஏற்றதாய் நியாயமாய்ப்பட்டபடினாலே அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் பெயரையும் போல அவனுக்கு கொடுத்தாராம். அப்போ இன்னைக்கு நீ எதை விரும்பி கேட்குற அப்படின்னு கேட்கும்போது முதல்ல நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை தான் கேட்கணும். அப்போ மீதி எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கூட கொடுப்பார். இப்போ எல்லாம் லேட்டஸ்ட்டாக நான் பார்க்குறேன், சில தாய்மார்கள் ஜபிக்கும் பொழுது, இல்லைன்னா சகோதரர்கள் வந்து ஜபிக்கும்போது சொல்லுவாங்க, ஐயா, நான் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து இங்கே வந்து ஜெபம் பண்ணி இப்போ தான் எனக்கு ஒரு குழந்தை கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு திருப்தி ஆகிட்டு, இப்போ எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். யாரெல்லாம் இன்றைக்கி இந்த மீட்டிங்க்கு குழந்தை இல்லாமல் வந்திருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கு நீங்கள் குழந்தை பாக்கியம் கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்கள பார்த்து நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, ஐயா, நான் கஷ்டப்பட்டு இப்போ தான் ஒரு சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன், இந்த வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்படுறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயான்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் கேன்சரில் இப்போ தான் மீண்டு வந்திருக்கிறேன், இது ரொம்ப கொடிய நோய், இந்த கேன்சரில் கஷ்டப்படுறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் இப்போ தான் குடிப்பழக்கத்திலேருந்து வெளியே வந்திருக்கிறேன், இந்த குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க, கஞ்சா பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை தேடுறது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் அடுத்தடுத்து வருகிற நாட்களில் நான் பார்த்துருக்கிறேன். நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்து அதை ருசி பார்த்து சாட்சி சொல்கிறத பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு நீ விரும்புகிறது என்ன? அதே போல தான் பத்திமே என்கிற குருடன்கிட்ட கேட்டார், நான் என்ன செய்யணும்னு நீ விரும்புகிறேன்? நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே. இந்த கண்ணை மட்டும் திறந்து விட்டாச்சுன்னா, பிச்சை கேட்டிருந்தாச்சுன்னா உலக பிரகாரம்னு சொல்லலாம். அவன் பார்வையை கேட்டான். ஏன் தெரியுமா? நான் அடுத்தவங்களுக்கு இடையூறாவோ பாரமாவோ அடுத்தவங்களுக்கு தொந்தரவாகவோ இருக்கக்கூடாது. ஞானமான காரியம். கர்த்தர் கண்களை திறந்து அவனுக்கு பின்னால் போக உதவி செய்தால் இன்னைக்கு நீ விரும்பின காரியம், அது வேலையோ அபிஷேகமோ ஜப ஆவியோ, கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஜப ஆவியை தாங்க, ஆண்டவரே நான் உங்களை துதிக்க உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா போதும். நீ மேலானவைகளை கேட்கும் பொழுது மீதி கீழான ஆவிகள் எல்லாம் ஓடி போகும். நீ மேலானதை கேட்கும் பொழுது நீ கேட்காத ஐஸ்வர்யத்தின் செல்வத்தையும் கர்த்தர் கொடுத்து உன் பெயரை பெருமைப்படுத்துவார். உனக்கு கற்பத்தின் கனியை தருவார், அரசாங்க வேலையை தருவார், நீடிய ஆயுசை தருவார், நல்ல அபிஷேகத்தை கொடுப்பாரு, உன்னை ஓகோன்னு வைப்பார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சந்திரா லில்லி புஷ்பம், தாராபுரம், திருப்பூர். என்னுடைய மகள் பெயர் சுஷ்மி. அவளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜஸுக்கு உதவி பேராசிரியர் பணிக்கான எழுத்து தேர்வு நடந்தது. நான் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக ஜப விண்ணப்பத்தை அனுப்பி என்னுடைய மகள் வெற்றி பெற்று வேலையில் சேர ஜபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் என்னுடைய மகளுக்காக பாரப்பட்டு ஜபித்து 1 சாமுவேல் 2:8, சங்கீதம் 91:14, உபாகம் 15:10 என்கிற மங்கள வார்த்தைகளை எழுதி நிரந்தர அரசாங்க வேலை கிடைக்க செய்வார் என்று தீர்க்க தரிசன வார்த்தை எழுதியிருந்தார். சகோதரர் அனுப்பிய பதில் இமெயில் கிடைத்த பிறகு வெளியான தேர்வு முடிவில் என் அன்பு மகள் வெற்றி பெற்றாள். மேலும் அக்டோபர் 2025
2 நாட்கள் நடைபெற்ற நேர்முக தேர்வுகளிலும் வெற்றி பெற்று 1/12/2025 அன்று திண்டுக்கல் அருகில் உள்ள ரெட்டியார் சத்திரம் என்ற இடத்தில் உள்ள அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் என்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலையில் சேர்ந்து விட்டாள். கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் இப்பொழுது உம்முடைய பாதப்படியில மண்டியிட்டு கிடந்து என்னென்ன காரியங்களை விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவைகள் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு தாரும். நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் கேட்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவனே, என் பிள்ளைகள் கேட்கிறதற்கும் வேண்டினதற்கும் மிகவும் அதிகமாய் செய்து என் பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் மகிழ பண்ணும். என்னென்ன காரியத்தில் நெடுங்காலமாக காத்திருந்து இருதயத்தில் ஏங்கி அழுது கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் அத்தனையிலும் இன்றைக்கு ஜீவ விருட்சத்தின் கனி போல ஒரு அற்புதத்தை நடத்தி என் பிள்ளைகளை நீர் மகிழ பண்ணும். எந்த இடத்துல என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு தலகுனிஞ்சு நின்னாங்களோ அதே இடத்துல என் பிள்ளைகளுடைய பெயரை நீர் பெருமைப்படுத்தும். இப்பொழுதும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்ற வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.